ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய். ஈர்ப்பு விதியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு டெய்லி லைஃப்ல நம்ம ஒரு செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றேன், நான் இப்படி இருப்பேன், இந்த மாதிரி இருப்பேன்ட்டு. ஆனா நம்ம கூட இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இதுல என்னன்னா, நெகட்டிவிட்டியே யாரு ஜாஸ்தி அட்ராக்ட் பண்றாங்க, யாரு பாசிட்டிவிட்டி அதிகம் அட்ராக்ட் பண்றாங்க. இன்னொன்னு சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி நம்ம கிட்ட இருக்க மொத்த எனர்ஜியும் உறிஞ்சி போயிருவாங்க. ஒரு வேம்பயர் மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற ஆட்கள் எப்படி தப்பிச்சுக்கிறது இவங்க கிட்ட இருந்து. பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா, இல்ல அவங்களுக்கு டைம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாமா அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். ஈர்ப்புதிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மட்டும் கத்துக்கிட்டு நம்மளோட ஒரு பர்சனல் ஆசைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஓகே தான். இன்ஃபேக்ட் அதோட வேலை அப்படிங்கிறது அதுதான் சரிங்களா. யாரு என்ன நம்ம நினைக்கிறோமோ, என்ன மாதிரியான ஒரு இமோஷன்ஸ் வெளியே கொடுக்குறோமோ, அகைன் சொல்றேன், ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்சிமம் ஒரு 98% ரோல் எமோஷன்ஸ் தான் பிளே பண்ணுது. நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப நெகட்டிவா போறதுனாலயே நம்ம ரொம்ப ஆத்மார்த்த நெகட்டிவ்குள்ள போயிடுறோம். அதனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் எவ்வளவுதான் எக்ஸ்பர்டைஸா இருந்தா கூட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அந்த சில விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு காரணமும் நம்ம எமோஷன் மேல ஒரு கான்சியஸ் இல்லாம இருக்கிறது தான். ஓகே, பேக் டு த பாயிண்ட். என்னன்னா, இப்போ நமக்கு ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம நம்மளையும் பார்த்துக்க முடியும், நம்ம ஆப்போசிட்ல இருக்காங்க இல்லையா அவங்களையும் ஹேண்டில் பண்ண முடியும். யார் யார் எப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ற மென்டாலிட்டியில லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் அதுதான். சரிங்களா? இப்ப ஹியூமன் சைக்காலஜினா எடுத்த உடனே அந்த ஒரு டிகிரி மாதிரி நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க போறேன், அதெல்லாம் கிடையாது. டெய்லி லைஃப்ல நார்மலா நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா, யார் கூட எல்லாம் நம்ம பழகுற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது, பொது இடங்கள்ல போனா மத்த மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு அவங்க கிட்ட பேசாதீங்க, அப்சர்வ் பண்ணி பழகுங்க. நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பன்னா நம்ம டக்குனு அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இவன் இப்படி இருக்கா தெரியுமா, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னுட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதுல ஒரு 2 கேங் இருக்கலாம், 3 கேங் இருக்கலாம். யாரு கூடயுமே எதுலயுமே சேராம ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்றவங்க இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா நம்ம யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே நமக்கே தெரியாம ஒரு நெகட்டிவ் ஆயிடும். நம்ம கூட இருக்கவங்களும் நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும் வைங்களேன். நீங்க யாரையாவது ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, நான் இவனை ஜட்ஜ் பண்றேன். அப்ப ரீசன் என்ன, அவனும் நம்மள ஜட்ஜ் பண்ணுவான். அப்ப அவன் நம்மள ஜட்ஜ் பண்றான் இல்லையா, நம்ம ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கணும். அவன் என்ன ஜட்ஜ் பண்ணும்போது கூட நான் ரொம்ப ஹையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம அன்வான்டா நிறைய திங்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோ ஒன்ஸ் நீங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாம கட் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ என்னைய நான் அப்படியே வாழ்றேன் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நமக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு கயிறை இத்தனை வருஷமா நீங்க புடிச்சு இழுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு அந்த கயிறை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிற ஒரு கயிறை நீங்க விட போறீங்க. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம இன்னும் நிறைய கயிறுகள் நம்ம புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் லைஃப் டைம்ல. இதை நான் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு கயிறையா நம்ம விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா, அதாவது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்கிறது தான் டாஸ்கே. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு தாங்க இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒர்க் பண்றதுக்கு என்ன, நம்ம மன நிம்மதியோட இருக்கணும். நிம்மதி எங்க கிடைக்கும்னா நம்ம அமைதியா இருக்கும்போது தான் கிடைக்கும். நம்மளை சுத்தி நல்லது நடக்கும்போது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி கெட்டது நடந்தாலும் இல்ல எது நடந்தாலும் அந்த அமைதியான ஒரு நியூட்ரல் மைண்டுக்கு வர்றதுங்கிறது ஓவர் நைட்ல நடக்காது, பை பிராக்டிஸ்ல மட்டும்தான் முடியும். இப்ப யாராவது ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்கன்னு வைங்களேன், ஓகே தான். ஆனா சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொன்னாலும் கூட, ஆனா பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா அளவுக்கு மீறி நம்ம இருந்தா மட்டும்தான் ஒரு கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். நானே ரொம்ப அளவு கம்மியா இல்ல ஒரு லிமிட் பாசிட்டிவோட நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பேசுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது லைஃப், பாசிட்டிவிட்டியா என்னால கொடுக்கவும் முடியாது. சோ ஏன்னா நிறைய எக்கச்சக்கமா அபண்டன்ஸா நான் பாசிட்டிவா இருந்தேன் அப்படின்னா என்கிட்ட வர்ற எல்லாருக்குமே என்னால நிறைய கொடுக்க முடியும் இல்லையா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ.
ஸோ பாசிட்டிவ் தாட் இருக்கிறவங்களோட உங்களை வந்து நீங்க டிராவல் பண்ண வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம். ரெண்டாவது நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதை விட ஒரு 1000 டைம்ஸ் வந்து நீங்க அந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அவங்க நெகட்டிவா இருக்காங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா சைக்காலஜி அப்படிங்கும்பொழுது நம்ம ஹியூமன் சைக்காலஜி படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து மத்தவங்களோட லைஃப் ஸ்டைல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தர் வந்து நம்மள பார்த்த உடனே எடுத்தோன்னே கத்துறாரு, எடுத்தோன்னே ஒரு இங்கீதம் தெரியாம மேனர்ஸ் இல்லாம பேசுறாருன்னா, அந்த ஸ்பாட்ல அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம, அவர் ஏன் இப்படி ஆனார்? நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய அந்த ஒரு காமன் சென்ஸ் அது கூட அவருக்கு இல்லைன்னா, அவர் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இல்ல அந்த விஷயம் அவருக்கு தெரியாமயே போற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல அவர் இருக்கிறாரு. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அத பர்சனலா நீங்க உள்ள எடுத்துட்டு என்ன எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? இப்ப நம்ம வேலைக்கே போவோங்க. அங்க இருக்கவங்க நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்ல ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா பேசிட்டாங்க அப்படின்னா, நம்ம அதவே நினைச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மண்டைய போட்டு குழம்பிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா, அது அவங்க குணமா இருக்கும். அவங்க உங்கள ஹர்ட் பண்றோம்னு இன்டென்ஷன்லயே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஆஸ் யூசுவல் போற போக்குல எல்லார்கிட்டயும் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. சோ அது நமக்கு அவ்வளவு ஹர்ட் ஆயிரும். ஆனா அகைன் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. இது வந்து சொல்றது என்ன, ஒரு மேக்ஸிமம் சொல்றேன். வேணும்னே இன்டென்ஷனலாவே பேசணும் அப்படிங்கிறது அது தனி கேட்டகரி. ஆனா ஒருத்தர் பேசுறதுக்கும் நெகட்டிவான ஒரு விஷயங்களுக்கும் நம்ம ரொம்ப நம்மள ஆட்படுத்திக்க கூடாது. சரிங்களா? சோ பாசிட்டிவ் மோர் அந்த அதிகமா இருக்கணும். நெகட்டிவ் பீப்பிள் கூட நம்ம நெறைய பழகணும். அவங்க கிட்ட இருந்து வர அந்த நெகட்டிவிட்டிய நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நம்ம வந்து ரிப்பல் பண்ணணும். இந்த நார்த்தா இருக்கும். சவுத் நார்த்ல மேக்னெட் வச்சா எப்படி ரிப்பல் ஆகும்? போயிட்டு ஒட்டாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாலே, மேக்ஸிமம் மத்தவங்க கிட்டே இருந்து வர நெகட்டிவிட்டியுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சில பீப்பிள் வந்து எனர்ஜி செட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, பொலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும், எவ்ளோ ஒரு அட்வைஸ் குடுத்தாலும், எவ்ளோ லைஃப் டைம்க்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நீங்க குடுத்தா கூட, அவங்கனால அத அக்செப்ட் பண்ணாம பொலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, நமக்கே தெரியாம நம்ம பேக்கிரவுண்ட் பின்னாடி அவங்க நம்ம லைஃப்ல அப்ப அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இல்லாம இருப்பாங்க. அவங்க வேற எங்கேயாவது கூட இருப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கும். அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். அவங்க யார பத்தி எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாங்க? அவங்க ஃபேமிலிய பத்தி சொன்னாங்களா? இல்ல அவங்க கலீக்ஸ் பத்தி சொன்னாங்களா? அப்படிங்கிறது எல்லாம் ஏதோ இது என் லைஃப்ல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி நம்ம விஷயத்துக்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம். ஆனா அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பாராசைட்ஸ் மாதிரி நம்ம மேலேயே இருந்துட்டு நம்மளோட பிளட் எல்லாம் சக் பண்ணி அது சாப்பிட்டுட்டு அது நல்லா புஷ்டியா வளர்ற மாதிரி நமக்கிட்ட இருந்து எனர்ஜிய சக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மள நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா போக வச்சுருவாங்க. இவங்களெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தவங்களோட நம்ம பழகுறோம் அப்படிங்கும் பொழுது, நமக்கு தெரியாது. இவங்க நெகட்டிவ் ஆனவங்களா? இல்ல வந்து பாசிட்டிவ் ஆனவங்களான்லாம். போக போக அவங்களோட பிஹேவியர்ஸ்ல அவங்க எந்த அடிப்படைய கொண்டவங்களா இருக்காங்க? கம்ப்ளைனிங் அடிப்படையில இருக்கவங்க தான் ஜாஸ்தி புலம்புவாங்களே. அத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாரையாவது பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு வந்து சொல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இது எல்லாமே யாருக்கு இருந்தா பெட்டரா இருக்கும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இருந்தா பெட்டர். காமன் பீப்பிள் எல்லாருக்குமே இருந்துதான் சந்தோஷம். ஆனா, இந்த ஈர்ப்பு விதிய பயன்படுத்துறவங்க இருக்கும்பொழுது, இன்னும் பெட்டரா உங்களோட லைஃப் மாறுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். சோ, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உங்கனால வித்தவுட் ஹர்ட்டிங் உங்கனால அவங்கள்ட்ட பேச முடியுது அப்படின்னா, உண்மையாவே நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்ஷியஸ் லெவல்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா, யாரெல்லாம் செல்ஃபிஷ்ஷா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க மட்டும் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஏன் செல்ஃபிஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும். சரிங்களா? சோ செல்ஃபிஷ் மைண்ட் செட் இருக்கணும். பாசிட்டிவிட்டி அதிகம் இருக்கணும். நெகட்டிவ் பீப்பிள ஹேண்டில் பண்ண தைரியம் இருக்கணும். அந்த நம்ம கூடவே இருந்து எனர்ஜிய சக் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் முடிஞ்சா சொல்யூஷன் குடுக்கலாம். சொல்யூஷனும் அக்செப்ட் பண்றவங்களா இல்ல அப்படின்னா, அவங்கள சேவ் பண்ணுங்க யூனிவர்ஸ் அப்படின்னு உங்களோட சின்ன பிரேயரையாவது யூனிவர்ஸ் கிட்ட வச்சுட்டு நீங்க உங்க லைஃப வாழ பார்க்கணும். ஏன்னா இங்க நெறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, மத்தவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கும், இல்ல மத்தவங்கள திருத்துறதுக்கும் அது யாரா வேணா இருக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார்ன்னு ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு நல்ல வழிப்படுத்துறதுக்கு தான் நான் பொறந்திருக்கேன். என்னோட பிறவி பயனே நான் அவங்கள திருத்துறதுக்கு தாங்கிற மாரி நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உங்க லைஃப் வாழ தான் பொறந்திருக்கீங்க. அ அது கூடவே அப்படியே ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்ஸா தான் நம்ம மத்தவங்களோட லைஃப்ல போயிட்டு அப்படியே அது ஒரு கேரக்டரையும் ப்ளே பண்ணிட்டு வர்றது. சோ முழுசா நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன விஷயங்கள வந்துட்டு நீங்க ரொம்ப இது வந்து நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே மேலோட்டமா இருக்கு. நீங்க ரொம்ப ஆழமா நீங்களா டீப் திங்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நான் ஏன் வந்து இந்த பாசிட்டிவ் பீப்பிள், நெகட்டிவ் பீப்பிள்னு பிரிச்சு இப்ப சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.